ஆண்டாள் நாச்சியார் தனது திருப்பாவையிலே சொல் ஆழி வெண்சங்கே அப்படின்னு பாடுவாங்க. ஆழின்னா சமுத்திரம், கடல். அமுதம் பெற வேண்டும் என்பதற்காக திருப்பார்கடலை கடைந்த போது அமுதம் கிடைப்பதற்கு முன்பாகவே மகாலட்சுமியும் கூடவே வெண்சங்கும் பிறந்ததாக புராணம் சொல்லும். ஆகவே வெண்சங்கு என்பது மகாலட்சுமியின் ஒரு அம்சம் என்று புராணம் கூறுகிறது. இந்த வெண்சங்கிலே புனித நீரை நிரப்பி அதில் நறுமணப் பொருள்கள் எல்லாம் கலந்து அந்த வெண்சங்குகள் மூலமாகவே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது மகாலட்சுமியே நேரடியாக வந்து தனக்கு அபிஷேகம் செய்வதாக சிவபெருமான் நினைத்து மகிழ்ச்சி அடைவாராம். அப்போ அவர் மகாலட்சுமி கிட்ட ஒன்று சிபாரிசு செய்வார். என்ன அப்படின்னா, இந்த சங்காபிஷேகம் செய்கிறவர்கள், இதற்கு ஏற்பாடு செய்கிறவர்கள், இந்த சங்காபிஷேகத்தை பார்த்து தரிசனம் பண்ணுபவர்கள் எல்லோர் வீட்டிலையும் லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அருள் புரிவாயாகன்னு லக்ஷ்மி கிட்ட சிவபெருமான் சொல்லுவாராம். அதனால கார்த்திகை சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு நடக்கின்ற இந்த சங்காபிஷேகத்தை பார்க்க மறக்காதீர்கள். கண்டிப்பா பாருங்க. ஒன்று. இன்னொன்று, சிவபெருமான் கார்த்திகை மாதத்துல அக்னி பிழம்பா இருப்பார். அப்போ அவருடைய உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக 108 சங்குகள், 1008 சங்குகள், இது மாதிரி சங்குகள்ல புனித நீரை கங்கை நீராக பாவித்து நிரப்பி அந்த சங்குகளுக்கெல்லாம் பூஜை செய்து அந்த சங்குகளால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கும் போது நமது தோஷமெல்லாம் விலகி நமக்கு புண்ணியமும் சேரும் என்பது ஐதீகம். ஆகவே கார்த்திகை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் பார்க்க மறக்காதீர்கள்.